அசாம் மாநிலத்தில் சட்டவிரோத குடியேற்றம் நீண்டகால பிரச்சினையாக உள்ளது. இது வங்கதேசத்துடன் நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இதனால் சர்வசாதாரணமாக வங்கதேச நாட்டினர் அசாமில் நுழைகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக அசாம் அரசு சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் காணவும் கைது செய்து அவர்களை நாடு கடத்தவும் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாநில போலீஸ் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை இணைந்து தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுகின்றன. 2025ஆம் ஆண்டில் இதுவரை 5000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகளை அசாம் போலீஸ் கைது செய்துள்ளது. இதில் 70% வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள். அசாமின் கோலாகான், டிபு, சிவசாகர் மாவட்டங்கள் சட்டவிரோத குடியேற்றத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் போலீசுக்கு கிடைத்த ரகசிய தகவல் படி அசாமின் பல்வேறு இடங்களில் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வசித்து வருவதாக தெரியவந்தது. நவம்பர் 1ஆம் தேதி இரவு எல்லை பாதுகாப்பு படையுடன் இணைந்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். சட்டவிரோதமாக குடியேறிய 16 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் குவாஹாத்தி போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரிக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து போலி ஆவணங்கள், மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணை முடிந்ததும் 16 பேரும் எல்லை பாதுகாப்பு படை மூலம் வங்கதேச எல்லைக்கு அனுப்பப்பட்டனர். அங்கு வங்கதேச அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நடவடிக்கை இந்திய வங்கதேச எல்லை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைபெற்றது. இது குறித்து அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோத குடியேறிகள் 16 பேர் அசாமில் வசித்து வந்தனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அனைவரும் நாடு கடத்தப்பட்டனர். ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறிகளும் கைது செய்யப்பட்டு அசாமிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்றார்.